வணக்கம். 2024 இன்ஜினியரிங் கட் ஆஃப் இன்க்ரீஸ் ஆக போதா டிகிரீஸ் ஆக போதா அப்படிங்கிறத இந்த வீடியோவில் உங்கள்கிட்ட நான் தெளிவாக சொல்ல போகிறேன். ஏன்னா எல்லாருக்கும் இருக்கக்கூடிய $1,000,000 ஒரு குழப்பமான கொஸ்டின் இதுதான். ஸோ இதுக்கான ஆன்சரை என்னால் முடிஞ்ச வரைக்கும் உங்களுக்கு தெளிவுபடுத்துகிறேன். ஏன்னா எல்லாருக்கும் இருக்கக்கூடிய கொஸ்டின், ஒரு நல்ல காலேஜில் நமக்கு பிடிச்ச டிபார்ட்மெண்ட்டில் அந்த கட் ஆஃப் வந்து அங்கே உயர்ந்துருமோ, நம்ம கம்யூனிட்டியில் உள்ளவங்க எல்லாருமே போட்டி போட்டு அதை எடுத்துட்டா கட் ஆஃப் வந்து உயர்ந்துருமோ, அப்போ கட் ஆஃப் குறைந்துருமா இல்ல அதிகமாகுமா குறையுமா அப்படிங்கிற ஒரு குழப்பம் உங்களுக்கும் உங்களை போல பல பேர், அதாவது இன்ஜினியரிங்ல அந்த கவுன்சிலிங்குள்ள வரப்போறவங்களுக்கு இருக்கு. அதனால இந்த வீடியோ நீங்க ஃபுல்லா பார்த்தாவே கண்டிப்பா இதற்கான விளக்கம் தெரியும். ஸோ அதனால இது வரைக்கும் நம்ம சேனல் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. நான் உங்கள் ட்ரெண்டிங் தமிழ் கோபி. ஹலோ டிடிஜிஸ். அதாவதுங்க, இன்ஜினியரிங் கட் ஆஃப் வந்து ஒரு காலேஜை வந்து தீர்மானிக்காது. இன்ஜினியரிங் கட் ஆஃப் ஒரு காலேஜை தீர்மானிக்க போறதே கிடையாது. இன்ஜினியரிங் கவுன்சிலிங்ல ரேங்க் தான் ஒரு காலேஜ்ல என்ன வந்து டிபார்ட்மெண்ட் கிடைக்குங்கிறத தீர்மானிக்கும். அப்ப இந்த ரேங்க் எப்பங்க வெளியாகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ரேங்க் வந்து வரப்போற ஜூலை 10 வெளியாக போகுதுன்னு நான் அடிக்கடி சொல்லிட்டு இருக்கேன். அப்ப அந்த ஜூலை 10 வெளியானதுக்கு அப்புறம் அதை பத்தி பேசிக்கலாம். இருந்தாலும் ஒரு டிபார்ட்மெண்ட்லயும் இப்ப நல்ல காலேஜ்ல தான், நம்ம நல்ல காலேஜுக்கு தான் இப்ப இவ்வளவு பெரிய போட்டியே. ஒரு நல்ல கல்லூரியில நம்ம போய் சேரோம்னா அந்த இடத்துல போட்டி அதிகமா இருக்கும். அதே போல அங்க எடுக்க போற டிபார்ட்மெண்ட்டுக்கும் அதிகமான போட்டி இருக்கும். அப்ப உதாரணத்துக்கு இந்த வருஷம் வந்து பாத்தீங்கன்னா, எந்தெந்த கல்லூரிகள்ல நல்ல கல்லூரிகளா இருக்க போதோ அந்த காலேஜ்ல எல்லாம் அதிகமான போட்டி, அதிகமான ஒரு மிகப்பெரிய ஒரு கட் ஆஃப் வந்து பாத்தீங்கன்னா உயர்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கு. அதுல மிக நீங்க ஒரு விஷயம் தெரிஞ்சுக்க வேண்டியதுன்னா, கம்ப்யூட்டர் ரிலேட்டடான கோர்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா கட்டாயமாக கட் ஆஃப் வந்து பாத்தீங்கன்னா அதிகமாக வாய்ப்பு இல்ல. போன வருஷம் 2023 என்ன கிடைச்சிச்சோ அதே போல இந்த வருஷம் நீடிக்க வாய்ப்பு இருக்கு. ஏன் சொல்ல வரேன்னா, உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இன்ன வரைக்கும் பையன் எல்லாம் அந்த கம்ப்யூட்டர் ரிலேட்டடான கோர்ஸ்ல பைத்தியமா இருக்கான், பைத்தியம் பிடிச்சி போயிருக்கிறான். எனக்கு படிச்சா கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் இந்த மாதிரி கம்ப்யூட்டர் ரிலேட்டடான கோர்ஸ் படிச்சா ஓகே, இல்லாட்டி நான் மற்ற இன்ஜினியரிங் கோர்ஸ் எல்லாம் எனக்கு தெரியவே தெரியாதுங்கிற மாதிரி சொல்றான். அதனால இந்த வருஷமும் கம்ப்யூட்டர் ரிலேட்டடான கோர்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா கட் ஆஃப் போன வருஷத்துல என்ன கிடைச்சிச்சோ 2023 அதே போலதான் இருக்கும். உயர வாய்ப்பு இல்லை. ஏன் உயர்வதற்கான வாய்ப்பு இல்லைன்னா, போன வருஷம் என்ன கிடைச்சிச்சோ அதுதான் கிடைக்கும் ஒழிய இந்த வருஷம் கட் ஆஃப் வந்து இன்க்ரீஸ் ஆகாது கம்ப்யூட்டர் ரிலேட்டட் கோர்ஸ்ல. கம்ப்யூட்டர் ரிலேட்டட் கோர்ஸ்னா என்ன சார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்களுக்கே தெரியுங்க. சிஎஸ்சி, ஐடி, ஏஐடிஎஸ், ஏஎம்எல், சைபர் செக்யூரிட்டி, கம்ப்யூட்டர் சயின்ஸ் பிசினஸ் சிஸ்டம், சிஎஸ்சியில் ஐஓடி, சிஎஸ்சியில் பிக் டேட்டா அனலிட்டிக்ஸ், அதுக்கப்புறம் இந்த கம்ப்யூட்டர் ஓரியன்டான கம்ப்யூட்டர் கம்யூனிகேஷன் டெக்னாலஜி, கம்ப்யூட்டர் டெக்னாலஜி, இந்த மாதிரி கம்ப்யூட்டர் ஓரியன்டா இருக்கக்கூடிய கோர்ஸ். அதுல முக்கியமா சிஎஸ்சி, ஏஐடிஎஸ், ஏஎம்எல் இந்த கோர்ஸுக்கெல்லாம் பயங்கர போட்டி இருக்கு. மனசுக்குள்ள இதை படிச்சா வேலை கிடைக்காதுன்னு எல்லாரும் சொல்றாங்க. இருந்தாலும் நான் இதை தான் படிப்பேன்னு உங்க மனசு சொல்லும். நம்ம பல பேர்கிட்ட கருத்து கணிப்பா நிறைய மாணவர்கள்ட்ட கேட்டதுக்கு ரெஸ்பான்ஸ் இப்படிதான் வந்துச்சு. ஸோ அதனால போன வருஷம் 2023 என்ன கட் ஆஃப் கிடைச்சிருக்கோ அதே கட் ஆஃப்ல தான் உங்களுக்கு வந்து கம்ப்யூட்டர் ரிலேட்டடான கோர்ஸ் வந்து இந்த வருஷமும் கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்கு. மேலும் சில கல்லூரிகள்ல உங்களுக்கு எதுக்கு கட் ஆஃப் இன்க்ரீஸ் ஆகாது கம்ப்யூட்டர் ரிலேட்டடான கோர்ஸுக்கு அப்படின்னு ஏன் சொல்றேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, 25,000 சீட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நம்மளுடைய அண்ணா பல்கலைக்கழகத்தோட துணைவேந்தர் 25,000 சீட்டை நாங்கள் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கோம்னு சொல்லியிருக்காரு. என்னைய பொறுத்த வரைக்கும் 1,00,000 சீட்டு, ஏன் 1,00,000 சீட்டை கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங்ல இன்க்ரீஸ் பண்ணா கூட எடுக்கிறதுக்கு மாணவர்கள் இருக்காங்க. ஒரு பொருள் எந்த லெவலுக்கு வியாபாரம் ஆகுதோ அதை தான் வாங்கி கடையில வைப்பாங்க. அது மாதிரிதான் காலேஜ். உங்களுக்கு கம்ப்யூட்டர் ரிலேட்டடான கோர்ஸ் மாணவன் அதிகமா எடுக்கும் போது அதை நம்ம வந்து வாங்கி வச்சுக்கிடுவோம், அதிகமான சீட்டை வாங்கி வச்சுக்கிறோம்ட்டு இந்த வருஷம் 25,000 சீட்டை நிறைய கல்லூரிகள்ல சீட் இன்க்ரீஸ் ஆக போகுது. அதனால 25,000 சீட்டை இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அதை இன்க்ரீஸ் பண்ணியிருந்தா கூட அதுவும் கம்ப்யூட்டர் ரிலேட்டடான கோர்ஸ்ல தான் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஏஐடிஎஸ், ஏஎம்எல், சிஎஸ்சி இது மாதிரி தான் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அதனால கட்டாயமா நீங்க கம்ப்யூட்டர் ரிலேட்டடான கோர்ஸ்ல பைத்தியமா இருந்தீங்கன்னா அதுல கட் ஆஃப் வந்து குறையவே குறையாது. போன வருஷம் என்ன கிடைச்சிருக்கோ அதுதான் கிடைக்கும். சில பெரிய கல்லூரிகள்ல 1-2 கட் ஆஃப் அதிகமாக கூட வாய்ப்புகளும் இருக்கிறது. சாதகமான ஒரு சூழ்நிலை அப்படிதான் இருக்கு. ரெண்டாவது அப்படியே வருவோம். இசிஇ, எலக்ட்ரானிக் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங். எலக்ட்ரானிக் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் வந்து இந்த கம்ப்யூட்டர் ரிலேட்டடான கோர்ஸ்லயே வரக்கூடிய ஒரு கோர்ஸ் தான்.
இன்னைக்கு இசிஇ படிச்சாலும் ஐடிக்கு போகலாம். அப்ப இசிஇ மேல மோகம் அதிகமா இருக்கு மாணவர்கள்ல. அதனால இசிஇலையும் கட் ஆஃப் வந்து பாத்தீங்கன்னா போன வருஷம் 2023 என்ன கிடைச்சிச்சோ அதே போலதான் இந்த வருஷமும் இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இசியும் வந்து பாத்தீங்கன்னா கட் ஆஃப் வந்து உயராது, அதே போல இருக்கும், அதே ரேஞ்சுக்கு தான் இருக்கும். எதுல கட் ஆஃப் கேவலமா குறைய போகுது, கேவலமா படுங்கேவலமா உங்களுக்கு வந்து கட் ஆஃப் குறைய போகுதுன்னா இப்ப வர்ற மேட்ருக்கு. அதாவது ஒரு பையன் கூட இந்த ஆர்வத்துல இல்ல. நம்ம பல மாணவர்கள்ட்ட கருத்து கணிப்பா நேரடியா கேட்டோம். நேரடியா கேட்கும் போது மாணவர்கள் எனக்கு மெக்கானிக்கல் வேணாம், சிவில் வேணாம், பயோமெடிக்கல் வேணாம், பயோடெக்னாலஜி வேணாம், அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஏரோநாட்டிக்கல், ஏரோஸ்பேஸ், அதுக்கப்புறம் பெட்ரோகெமிக்கல் இன்ஜினியரிங், அதுக்கப்புறம் ட்ரிபிளி, முக்கியமா ட்ரிபிளி கோர்ஸ் கூட நிறைய மாணவர்களுக்கு கசக்குது, சரியான கசக்குது. அதனால இந்த வருஷம் கோர் டிபார்ட்மெண்ட் நீங்க எடுக்க போனீங்கன்னா, போன வருஷம் எந்த காலேஜ்ல கோர் டிபார்ட்மெண்ட் குறிப்பா நல்லா நோட் பண்ணிக்கங்க, ட்ரிபிளி, மெக்கானிக்கல், சிவில், பயோமெடிக்கல், பயோடெக்னாலஜி, அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அதர் கோர்சஸ் மெக்கட்ரானிக்ஸ் இந்த மாதிரி கோர் ஓரியன்டா எல்லா கோர்ஸும், அது பயோமெடிக்கலா இருக்கட்டும், ஏரோநாட்டிக்கலா இருக்கட்டும், ஏரோஸ்பேஸா இருக்கட்டும், கெமிக்கல் இன்ஜினியரிங்கா இருக்கட்டும், ஃபுட் டெக்னாலஜியா இருக்கட்டும், அது என்னென்ன கோர்ஸ் வேணாலும் இருக்கட்டும், இந்த கோர் ஓரியன்டா இருக்கக்கூடிய அதாவது சிஎஸ்சி அல்லாத மற்ற கோர்ஸ் எல்லாத்துலயுமே மினிமம் உங்களுக்கு 4 இருந்து 4 அதாவது 3ல இருந்து 5 கட் ஆஃப் குறைய போகுது. ஏன் சொல்ல வரேன்னா, மாணவர்களுக்கு விருப்பமே இல்லை, வேண்டாண்டாங்கிறான். எனக்கு படிச்சா நான் கம்ப்யூட்டர் சயின்ஸ் தான் படிப்பேன், ஐடி கம்பெனில தான் வேலை பார்ப்பேங்கிறான். அப்படி பார்த்தா ஊருக்கு ஊரு நம்ம படிச்சு முடிச்சுட்டு எல்லாருமே ஜெராக்ஸ் கடை வச்சுக்க வேண்டியதுதான். அப்படிதான் நிலவரம் இருக்கு. ஜெராக்ஸ் கடை வச்சுக்கலாம், அந்தந்த மாவட்டத்திலேயும் ஒரு ஜெராக்ஸ் கடை நம்மளே ஓபன் பண்ணி வச்சுக்கலாம். அந்த மாதிரி நிலைமை இன்னைக்கு இருக்கு. நல்ல கல்லூரியில ஒரு மெக்கானிக்கல், சிவில் நம்ம வந்து எந்த கோர்ஸ் வேணாலும் எடுத்து படிக்கலாம் அப்படிங்கிற ஒரு மனநிலையில மக்களும் இல்லை, பெற்றோர்களும் இல்லை, மாணவர்களும் இல்லை. எனக்கு சிஎஸ்சி தான் வேணும்னு, இல்லாட்டி நான் வந்து படிப்பையே விட்டுறேன், இன்ஜினியரிங் படிப்பே எனக்கு வேணாங்கிறான். அப்படி என்ன சிஎஸ்சி சாதிச்சிச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதுல வேற நம்ம பசங்க அப்படியே இந்த டேஸ்டா ஏஐடிஎஸ் படிக்க போறேன். என்ன ஏஐடிஎஸ்? இந்தியால ஏஐடிஎஸ் படிச்சாலும் ஐடி கம்பெனிக்கு தான் போறான், சிஎஸ்சி படிச்சாலும் ஐடி கம்பெனி தான், இசிஇ படிச்சாலும் ஐடி கம்பெனி தான், ஏஎம்எல் படிச்சாலும் ஐடி கம்பெனி தான், எது படிச்சாலும் ஐடி கம்பெனிக்கு தான் போறான். மெக்கானிக்கல் படிச்சவங்க ஐடி கம்பெனிக்கு போறாங்க, சிவில் படிச்சவங்க ஐடி கம்பெனிக்கு போறாங்க. நீங்க நல்ல கல்லூரியை பாருங்க, டிபார்ட்மெண்ட்டை பார்க்காதீங்கன்னு நான் சொல்லிட்டேன். இருந்தாலும் அதெல்லாம் முடியாது. நான் வந்து எடுத்தா சிஎஸ்சி தான் எடுப்பேன்னு ஒத்த காலில் நின்னீங்கன்னா, ஏதோ ஒரு கல்லூரி நீங்க 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 உங்களுக்கு பிடிச்ச டிபார்ட்மெண்ட் தான் வேணும்னா காலேஜ் பேரை மறந்து விடுங்கள். இல்ல எனக்கு பிடிச்ச காலேஜ் தான் வேணும்னா டிபார்ட்மெண்ட்டை மறந்து விடுங்கள். இந்த 2 விஷயத்தை நீங்க கரெக்டா ஃபாலோ பண்ணீங்கன்னா உங்களுக்கான கல்லூரி இந்த வருஷம் கிடைச்சிரும். புரியுதா? இது மாதிரி தான் இந்த வருஷம் கட் ஆஃப் இருக்க போகிறது. மாணவர்களுடைய மனநிலையை புரிந்து கொண்டு உங்களுக்கு சொல்றேன். ஸோ நோட் பண்ணிக்கங்க. அதனால நல்ல கல்லூரியில படிக்க பாருங்க. சரிங்க, அந்த ரேங்க் வந்து டிசைட் பண்ணும். ரேங்க் வந்து கல்லூரியுடைய அந்த வேலைகளை அந்த கல்லூரியுடைய எந்த கல்லூரியில என்ன டிபார்ட்மெண்ட் கிடைக்குங்கிறத முடிவு பண்ணணும்னு சொன்னீங்கல்ல. எப்படி முடிவு பண்ணணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா, நீங்க வெப்சைட்ல போன வருஷம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரேங்க் வந்து போட்டிருப்பாங்க, போன வருஷம் என்ன ரேங்க்குக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னு போட்டிருப்பாங்க. இந்த வருஷம் வரப்போற ரேங்க்கும் போன வருஷம் வரப்போற ரேங்க்கும் போன வருஷம் வந்த ரேங்க்கும் எல்லாத்தையும் 2ஐயும் வந்து அப்படியே காமனா வச்சு பார்த்தா நமக்கு தெரிஞ்சிடும் இது உறுதியா இந்த சீட்டு கிடைக்கும் அப்படின்னு நம்மளால சொல்ல முடியும். அதனால எண்ணத்தை மாற்றுங்கள். நல்ல கல்லூரியை தேடுங்க, நல்ல பிளேஸ்மெண்ட் இருக்கக்கூடிய கல்லூரியை தேடுங்க. இல்லாட்டி இன்ஜினியரிங்கே படிக்காதீங்க, வேண்டவே வேண்டாம். இந்த கோபியே சொல்றேன், நல்ல கல்லூரியில இன்ஜினியரிங் படிச்சா படிங்க, இல்லாட்டி போய் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் படிங்க. அப்படி இல்லைன்னா வேற படிப்புக்கு ஓடிடுங்க. இது தேவையே கிடையாதுங்க. ஏன்னா அவ்வளவு பேர் வேலை இல்லாம இருக்கிறான். கேரண்டினோட உங்களுக்கு வேற ஞாபகம் வருது இல்ல? என்ன கேரண்டி? யாராலையும் இங்க கேரண்டி கொடுக்க முடியாது. இன்ஜினியரிங் படிச்சா வேலை கிடைக்கணும், யாராலையும் கேரண்டி அப்படிங்கிற ஒரு கேரண்டி காமெடி புரியுதுல்ல? புரியும் நினைக்கிறேன். நிறைய பேருக்கு கேரண்டி கொடுத்து இங்க ஒண்ணும் நடக்கல, உங்களுக்கு நடக்காது. பார்த்து பத்திரமா இருந்துங்க. ஸோ அதனால இன்ஜினியரிங் கட் ஆஃப் இந்த வருஷம் எனக்கு தெரிஞ்சு 100% கம்ப்யூட்டர் ரிலேட்டடான கோர்ஸ்ல குறைய போவதே கிடையாது. குறையாது. மாணவர்களுடைய விருப்பம் கோர் ஓரியன்டான டிபார்ட்மெண்ட்ல மாறும் போது பொண்ணுங்கெல்லாம் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா, பொண்ணுங்கெல்லாம் எனக்கு சிஎஸ்சி தான் வேணுங்குது,
யாரும் ஒரு பொண்ணா இருந்தா எத்தனையோ கோர்ஸ் இருக்குமா, பயோமெடிக்கல் இருக்கு, பயோடெக்னாலஜி இருக்கு, அதர் கோர்சஸ் படிங்க. பொண்ணுங்கெல்லாம் இன்னைக்கு மெக்கானிக்கல் படிச்சுட்டு உள்ள போனீங்கன்னாவே உங்களுக்கு கம்பெனில உங்களுக்கு உடனே உள்ள எடுத்துக்கிறதுக்கு ஆள் இருக்காங்க. சிவில் படிச்சா உள்ள எடுத்துக்கிறதுக்கு ஆள் இருக்காங்க. அதெல்லாம் செட் ஆகுமா? பொண்ணுங்களுக்கு செட் ஆகுமானா செட் ஆகும். இன்னைக்கு எந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா பொண்ணுங்க போய் வேலை பார்க்காம இருக்கு? நீங்க தான் கொஞ்சம் குறைத்து மதிப்பிடுறீங்க. உங்களுக்கு இவ்வளவு ஆப்ஷன் கொடுத்தாங்கல்ல, அதுதான் தப்பா போச்சு. ஒரு காலேஜை மட்டும் இந்த காலேஜ்ல வந்து இந்த சாய்ஸ்ல வைங்க, எந்த டிபார்ட்மெண்டா இருந்தாலும் உங்களுக்கு கிடைக்கும், அதை நாங்க அந்த காலேஜை வச்சுட்டீங்கன்னா எந்த டிபார்ட்மெண்டா இருந்தாலும் நாங்க தான் கொடுப்போம் அப்படின்னு சொன்னா உங்களுக்கு இந்த தெனாவட்டுத்தனம் எல்லாம் இருக்காது. ஆனா படிச்சா சிஎஸ்சி தான் படிப்பேன் அப்படின்னு ஒரு எண்ணத்துல நீங்க இருந்தீங்கன்னா கட்டாயமா அதுல இருந்து நீங்க மாறணும். மாறலனாலும் உங்களை நான் முழுமையா மாற சொல்லல. என்ன சார் நீங்க அப்ப வந்து இன்னைக்கு டெக்னாலஜி வளர்ச்சி, இன்னைக்கு வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் படிச்சவங்க எத்தனையோ பேர் ஐடி கம்பெனில ஒரு 4 லட்சத்துல இருந்து 5 லட்சம் 6 லட்சம் 7 லட்சம் கிட்டத்தட்ட 10 லட்சத்துக்கிட்ட வந்து பாத்தீங்கன்னா சம்பாதிச்சுட்டு இருக்காங்களே. டிசிஎஸ், விப்ரோ, காக்னிசென்ட், அதுக்கப்புறம் சொல்ல வேணாம் எத்தனையோ கம்பெனிஸ் இருக்குங்க. எம்என்சி கம்பெனி இருக்கு. எம்என்சி கம்பெனி இல்லாம பிபிஓல போன் பேசுற வேலைக்கெல்லாம் போயிட்டு இருக்காங்க. ஐடி சிஎஸ்சி படிச்சுட்டு அப்படியெல்லாம் போறாங்க. அதனால நீங்க ஐடி கம்பெனிக்குள்ள கால் எடுத்து வைக்கணும்னா நீங்க இப்ப இதவே படிச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா என்னென்னலாம் தப்பு நடக்கும்னா, நாளைக்கு உங்களை அப்படியே புளிஞ்சிருவான். 1000 பேர், அதாவது ஒரு 10,000 பேர் ஒரு கம்பெனி எடுக்கிறான்னா அங்க 1000 பேரை தான் இப்ப எடுக்கிறான். 10,000 பேர் லைன்ல நின்னா 1000 பேர் தான் எடுக்கிறான். நாளைக்கு 1 லட்சம் பேர் லைன்ல நின்னா 1000 பேர் தான் எடுப்பான். அப்ப நீங்க பாத்துக்குங்க. சோ உங்களை படிக்க வேண்டாம் என்று நான் சொல்லல. நல்ல கல்லூரியில உங்களுக்கு சிஎஸ்சி இருந்தா எடுத்துருங்க. அப்படி இல்லைன்னா அதர் கோர்ஸையும் நீங்க விரும்பலாம். சிஎஸ்சி இல்லையா ஐடி படிங்க, ஐடி இல்லையா ஏஐடிஎஸ் படிங்க, ஏஐடிஎஸ் இல்லையா ஏஎம்எல் படிங்க, ஏஎம்எல் இல்லையா சைபர் செக்யூரிட்டி, சைபர் செக்யூரிட்டி இல்லையா கம்ப்யூட்டர் சயின்ஸ் பிசினஸ் சிஸ்டம். இதெல்லாம் இல்லையா அந்த கல்லூரியில பயோமெடிக்கல், பயோடெக்னாலஜி, அதர் கோர்சஸ் எது இருந்தாலும் எடுத்து படிக்கலாம். ஒரு கேம்பஸ் இன்டர்வியூ ஒரு காலேஜுக்கு வரையில எல்லாரையும் கூப்பிட்டு வச்சிருவாங்க. மெக்கானிக்கலா வாப்பா, சிவில் வாப்பா, பயோமெடிக்கல் வாப்பா, எல்லாரையும் ஒன்னா கூப்பிட்டு வச்சு ஒரு டிசிஎஸ் கம்பெனி வந்தா எல்லாரையும் தான் இன்டர்வியூல அட்டன் பண்ண வைப்பாங்க. நீங்க நினைக்கிற மாதிரி சிஎஸ்சி படிச்சவனை மட்டும் உள்ள அட்டன் பண்ண வைக்க மாட்டாங்க. நல்ல கல்லூரியை மட்டும் தேடுங்க, நல்ல டிபார்ட்மெண்ட்டை மட்டும் தேடாதீங்க, நல்ல கல்லூரியை தேடுங்க என்று சொல்லிவிட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இல்லாட்டி ஊருக்கு ஊரு நம்ம வந்து அப்புறம் என்ன கடை வைக்கணும்னு நீங்களே முடிவு பண்ணீங்க. தேங்க்யூ. அப்புறம் கேரண்டி ஞாபகம் இருக்கா? தேங்க்யூ, பாய்.